சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் ஸ்டோரி வந்து நான் போக போக அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு உள்ளே மட்டும் இந்த காலேஜோட ஸ்ட்ரக்சர் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பே வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் அதுதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். நான் இதை வந்து கேள்விப்படும்போது இங்கே இருக்கிற ஸ்டோரி கேள்விப்பட்டேன். ஆனால் லொக்கேஷன் வந்து சின்னதாக இருக்குன்ற மாதிரி தான் ஃபோட்டோவில் பார்த்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய காலேஜாக இருக்குது. இந்த இடத்துல ஆரம்பித்தா அந்த எண்டு வரைக்கும் இருக்குது, இங்கிட்ட இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. இதுக்கு நடந்து போயிட்டு வரதுக்கே 1/2 hour ஆயிரும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது. அவசரப்பட்டு தனியாக வந்துட்டேன். உள்ளே வரும்போது நிறைய சவுண்டெலாம் கேட்டுட்ருக்கு. ஒரு மாதிரி உருட்டுற மாதிரி, எலி உருட்டுற மாதிரின்னு நினச்சிக்கணும் நானே. ஆனால் எலி உருட்டுற சவுண்டு மாதிரி அது இல்லை. மேலே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ சரி வாங்க இதுக்குள்ளார போகலாம். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல இந்த காலேஜில் ஜின்னு இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் ஸ்டோரி வந்து நான் போக போக அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு உள்ளே மட்டும் இந்த காலேஜோட ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் ஸ்டோரி வந்து நான் போக போக அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு உள்ளே மட்டும் இந்த காலேஜோட ஸ்ட்ரக்சர் கட்டுமானம்லாம் எப்படி இருக்குது, உள்ள பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ரொம்ப பயமாக இருக்குது. என் கூட நீங்களும் இருக்கதான் நினச்சிட்டு தான் நான் போகிறேன். ஓகே வாங்க உள்ளே போகலாம். இந்த இடத்துல பாருங்க, ஏதோ ரிச்சுவலுக்கு போட்ட மாதிரி தெரியுது. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கிளியராக சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் பில்டிங் போகுது. இது பகல் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். நைட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. பகல்லே இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஆனால் நான் வரும்போது, இந்த லொக்கேஷனுக்குள்ளார வரும்போது சில பேர் வந்து இந்த காலேஜுக்கும் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி சில பேர்லாம் கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு 6-7 பேர் நின்றுட்டு இருந்தாங்க.
என்ன விஷயம் தெரில, நானும் அவங்ககிட்ட எதுவும் பேசி தரல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் நைட்டு கிளிப்பில் என்ன ஆச்சுன்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள், அதுக்காக தான் வந்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய ஒரு காலேஜில், அவ்வளோ பெரிய ஒரு ஹாண்டட் பிளேஸில் ஏன் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் எடுத்திருக்கேன்னா, ஒரு சின்ன சின்ன ஃபுட்டேஜும் லைட்டாக எரர் ஆயிடுச்சு. இன்னொன்று, அந்த இடத்துல நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சில பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனைகள் காரணமாக என்னால் கண்டினியூவாக அங்கே வீடியோ எடுக்கவும் இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ உட்காந்து பேசுகிறேன். நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து என்னால் வெளியிலேயே போக முடியல. ரொம்ப நாளாக வந்து நான் வீட்டிலே அடைஞ்சிருக்க சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் உடம்பு முடியாமல் போணுச்சு. அப்புறம் ஒரு சில காரணங்களால் நான் ஷூட்டிங்கே எடுக்க வெளியில் போக முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் கூட என்னோடய பழைய வீடியோஸை பழைய வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோவை சில காரணங்களால் டெலிட் பண்ணியிருப்போம்ல, அந்த வீடியோவே நான் திருப்பி போட்டிருப்பேன். மிஸ் ஆன சில ஃபுட்டேஜையும் அட்டாச் பண்ணி போட்டிருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஷூட்டிங் போய் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வீட்டில் தான் இருந்தேன் நான். சில காரணங்களால் வெளியில் போக முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் வரும். இந்த வீடியோ இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஏன் அங்கே நான் அந்த ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலன்னா, ஒரு சில நைட் விஷன் ஃபுட்டேஜ் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். சில நைட் விஷன் ஃபுட்டேஜ் வந்து எனக்கு அப்பப்போ இங்கே என்ன ஒன்று நடக்கும்னா, பயப்படுற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. இந்த இடத்துல என் வீட்டு மொட்டை மாடியில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே எதுவும் அமானுஷமோ இல்லை பயப்படுற மாதிரி ஹாண்டட் விஷயங்களோ எதுவும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நான் நைட்டு உட்காந்து பேசுவேன். நைட்டு தான் உட்காருவேன். ஏன்னா எங்கள் வீடு ரோடு மேலே இருக்கனால அந்த வண்டி சவுண்ட்லாம் கேட்கக்கூடாதுன்னு நைட்டு நான் கரெக்டாக இப்போ பேசுகிற மணி 2க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வேறு எதுவும் சவுண்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்பயே சில பேர் உள்ளே வந்தாங்க. வரும்போதே வந்து ஒரு சில சவுண்டு போட்டிருந்தாங்க. என் வண்டி நிப்பாட்டிருந்தேன். வண்டியெல்லாம் உடப்பேன்னு கத்திட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட பேசி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பேசி ஒரு சுமூகமாக முடிச்சாச்சு பிரச்சனையை. ஆனால் அது ஒரு காரணம் நான் வீடியோ எடுக்க முடியாமல் வந்ததுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நினச்சி பார்த்ததையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு சில நைட் விஷன் ஃபுட்டேஜ்லாம் போகிறேன், அதையும் பாருங்கள். சில நைட் விஷன் ஃபுட்டேஜ்லாம் என்ன அறியாமையே எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. என்னோடய கேமரா ஃபுட்டேஜ் ஒரு சில இது எரர் ஆயிடுச்சு. எப்படின்னா, வீடியோ இப்போ வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது அந்த செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது எரர்னு வந்துருச்சுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் வராது, இதுக்கு மேலேயும் வீடியோ எடுக்க முடியாது. ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் இந்த ஒரு சில ஃபால்ட் இருக்க கேமராவில் நடக்கிற ஒரு விஷயம். அதை தான் நான் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் வந்து அதுலேயும் ஃபால்ட் இருந்து மொபைல்லலாம் கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் அந்த நைட் விஷன் ஃபுட்டேஜ் வச்சுருப்பேன்ல, அதை பாருங்கள். அந்த நைட் விஷன் ஃபுட்டேஜ்லேயும் பாருங்கள். ஒரு சில கேப்சர்ஸ்லாம் நடந்திருக்கும், ஒரு சில சீன்ஸ்லாம் நடந்திருக்கும். இது இல்லாமல் ஒரு சில ஃபுட்டேஜ்லலாம் வந்து ஃபுல் பிளாக்காக, அது எப்படி பிளாக் ஆனிச்சுன்னே தெரியல. எப்படி சொல்கிறதுனா, அங்கே ஆடியோ மட்டும் தான் கேட்டிருக்கும், மற்றபடி வெறும் பிளாக்காக தான் இருந்துச்சு. நான்
அதாவது அங்கே என்ன நடந்துச்சுன்றது காட்டாமல் வெறும் பிளாக்காக மட்டுமே இருந்துச்சு. அதையும் போடுறேன், அந்த ஆடியோவை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அங்கே பயங்கரமாக சவுண்ட்லாம் கேட்டுச்சு, என்னென்னமோ நடந்துச்சு. ஆனால் அது எதுவுமே கேமராவில் தெரியாமல் வெறும் விச் பிளாக்காக இருந்தால் எப்படி இருக்கும் கேமரா, அப்படி மட்டும் தான் இருந்துச்சு. அங்கே நடந்த ஆடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அங்கே கேட்ட சவுண்டு ஆடியோ அது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. அதையும் பாருங்கள். அப்புறம் அங்கே நடந்த அதான் சில ஆட்கள்லாம் வந்தாங்க, பிரச்சனை. இதுவும் ஒரு காரணம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாமல் போனதுக்கு. திருப்பி அகைன் அங்கே போய் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு டீமோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த வீடியோவே ஒரு சின்ன நிமிஷம் தான் இருக்கும், ஒரு 5-6 நிமிஷம் தான் நாங்கள் எடுத்திருப்பேன். ஆனால் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப பெருசு. இதை சொல்லிட்டு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் ரொம்ப குனிஞ்சு பேசிகிட்டு போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும், சேலஞ்சிங் மாதிரி பண்ணணும், இல்லை நான் பண்ணுறேன் சேலஞ்சிங் வீடியோவாக இருக்கணுமா, இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணணுன்ட்டு நிறைய எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறோம். அதுவும் எனக்கே சொல்ல போனால் நிறைய ஹாண்டட் பிளேஸ்க்கெலாம் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணி போர் அடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். அதனால் சேலஞ்சிங் மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், அதையும் பண்ணலாம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சதுக்கான காரணம் சொல்லிட்டேன். சில ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசி சமாளிக்கிறதுக்கும் சில பிரச்சனைகள் ஆணுச்சு. இன்னொன்று, இப்போ மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. இது என்னோடய கற்பனையா இல்லை என்னன்னு தெரில. மழை பெஞ்சி தண்ணி விழுகிற சவுண்டு தான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்குதான்னு தெரில. நான் திருப்பி சொல்கிறேன், என் வீட்டில் எந்த அமானுஷமும் எதுவுமே கிடையாது. நான் ஃப்ரீயாக ஜாலியாக தான் தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஏதோ ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை பற்றி பேசுவேன்ல, அப்போ மட்டும் ஒரு சில சவுண்டெலாம் வந்து எப்படி கேட்குன்னு தெரில, கேட்குது. சரி, ஓகே, அது விட்டுறலாம், அதை கண்டுக்காமல் இருக்கலாம், அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நான் இங்கே நைட்டு தூங்குறது எனக்கு பிரச்சனையாகிடும். அப்பப்போ சில டைம் தோணும், இருந்தாலும் ஒன்றும் இல்லைன்னு நம்புகிறேன். ஓகே, அதான் அந்த சில ஆட்கள் உள்ளே வந்தனாலையும் அப்புறம் ஒரு சில சின்ன ஃபுட்டேஜ் மிஸ் ஆனாலையும் தான் அது ஃபுல் வீடியோவாக எடுக்க முடியல. நான் பகலில் எடுத்த வீடியோவும் இருக்கும், அதையும் போடுவேன் பாருங்கள். பகல்லையும் போய் எடுத்தேன். அந்த ஆட்கள் சில பேர் உள்ளே வந்தது ஒரு காரணம், அப்புறம் ஃபுட்டேஜ் மிஸ் ஆனது ஒரு காரணம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய வீடியோவாக அங்கே போய் எடுக்கலாம். லொக்கேஷன் அந்த மாதிரி லொக்கேஷன் வந்து எப்போயாவது தான் மாட்டோம், அவ்வளோ பெரிய லொக்கேஷன்லாம். ஓகே, இதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இந்த இடத்துல போய் நான் அகைன் எடுக்கணுமா, டீமோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுமான்ற கருத்தையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். யாராவது இருக்கீங்களா? யாரோ அழுகுற சவுண்டு கேட்குது. இங்கே மேலே படி ஏறுது. இந்த மாடிப்படியில் ஏறி மேலே காட்டுறேன். சுத்தமாக ஸ்டெமினா இல்லை.